வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 57. தனிமனித வாணிபமே தீங்கு என்பது தலைப்பு. வாணிபமே தனி மனிதன் சமுதாயத்தில் வரையற்ற பொருள் சேர்க்கச் செய்த வித்தாம். வாணிபத்தால் சேர்ந்த பொருள் சமூக வாழ்வில் வறுமை, கடன், ஒழுங்கீனம் வளர்த்ததாகும். வாணிபமே ஆட்சியினை முடக்கிக் கொண்டு வாழ்வினிலே சிக்கலெல்லாம் தோற்றிற்று. இப்போ வாணிபத்தை சமுதாயம் பொதுவாய் ஏற்றே வாழ்வினிலே வளம் காண வேண்டும். தனி மனிதர் ஒருவரிடம் எல்லையற்ற பொருள் சேர்வதற்கான காரணம் தனி மனிதர்கள் வியாபாரம் செய்வது. ஏன்னா இது நம்ம வாழ்க்கை அனுபவத்திலே பார்த்துருக்கோம். ஒரு வேலைக்கு போறவங்களால வரைமுறையின்றி பொருள் சேர்க்கவே முடியாது. ஆனால் தனி மனிதர்கள் வியாபாரம் என்ற பெயரால் அளவுக்கு அதிகமான சொத்துக்களை குவிக்க முடிகிறது. எந்த இடத்தில் அளவுக்கு அதிகமாக செல்வம் குவிந்தாலும் அதன் விளைவாக பலர் வாழ்வில் ஏழ்மை ஏற்படும். தரையில் நீங்கள் ஒரு இடத்த மேடு பண்ணினீங்கன்னா எங்கேயோ இன்னொரு இடம் பள்ளமாகுதுன்னு அர்த்தம். இங்கே செல்வம் குவிஞ்சிக்கிட்டே இருக்குன்னா எங்கேயோ அங்கே செல்வத்திற்கு தட்டுப்பாடு இருக்கிறது என்று பொருள். எனவே மனிதர்கள் வாழ்வில் ஏழ்மை, கடன், ஒழுங்கீனம் அனைத்திற்குமான விதை தனிமனிதர் வாணிபம்தான். இந்த தனி மனிதர்கள் வாணிபத்தால் ஒரு அளவில்லாமல் எக்கச்சக்கமான சொத்து ஒரு இடத்தில் குவிந்து கிடப்பதால் அதை பயன்படுத்தி அவர்கள் ஆட்சியினையும் முடக்குகிறார்கள். அதுதான் மனித வாழ்வில் நாம் காணுகின்ற அனைத்து சிக்கல்களுக்கும் காரணம். இப்போ இதிலிருந்து விடுபட வேண்டுமானால் சமுதாயம் வாணிபத்தை பொதுவாக ஏற்று மக்கள் வாழ்வினில் வளம் உருவாக்கி தர வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.